Taste the Daily. இன்று வரலாற்றில் என்றும் மறக்க முடியாதபடி ஸ்டாலின் நடத்தும் அவல ஆட்சிக்கு ஆதாரமாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்த நாள். விடியா அரசின் நிர்வாக சீர்கேட்டால் 8 திசையில் இருந்து கேட்ட மரண ஓலங்கள் இன்றளவும் எங்கள் காதுகளில் ஒலிக்கிறது என மக்கள் வேதனை. கடந்த 4 ஆண்டுகளாக ஸ்டாலின் மாடல் அரசால் தமிழகத்தின் அனைத்து விவசாயிகளும் பல்வேறு வகைகளில் பாதிக்கப்பட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் வேதனை. நெல்லானாலும் கரும்பானாலும் பயிர் வகைகளானாலும் மஞ்சள் ஆனாலும் உரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் பெரும் நஷ்டம் அடைந்திருப்பதாக ஆதங்கம். தென் மாவட்ட மா பயிரும் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். ஒருங்கிணைந்த திண்டுக்கல் மாவட்ட கழகங்களின் சார்பில் வரும் 20ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் அருகே டியூசன் படிக்க வந்த 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை நடந்த கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு நாள்தோறும் கேள்விக்குறியாகும் அவலம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே ஆசை வார்த்தை கூறி 14 வயது சிறுமிக்கு தொல்லை கொடுத்த தொழிலாளி போக்சோ வழக்கில் சிக்கினார். அப்பா என தம்பட்டமடிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பே இல்லை என பெற்றோர் ஆதங்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் 17 வயது சிறுமிக்கு குழந்தை பிறந்த நிலையில் இளைஞர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் அரசு சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக மக்கள் வேதனை. சென்னை குரோம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமியை மதுபோதையில் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற கொடூர அப்பா சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் மதுபோதையால் சிறுமிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியான அவலம். சென்னை அமைஞ்சிக்கரை பகுதியில் தனியார் மதுபான கூடத்தில் பெண் ஒருவர் பாலியல் சீண்டலுக்கு உள்ளான அவலம். தலைநகர் சென்னையில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக மக்கள் காட்டம். திருவாரூரில் 11ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த அரசு பள்ளி ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளிகளெல்லாம் பாதுகாப்பு இல்லாத இடமாக காட்சியளிப்பதாக மக்கள் வேதனை. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே காதலனை தாக்கி விரட்டிவிட்டு இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பொது இடங்களில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருப்பதாகவும் காவல்துறையினர் ரோந்து பணிகளை மேற்கொள்வதில் இல்லை எனவும் பெண்கள் வேதனை. திருப்பூரில் பல் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்த இளம்பெண்ணுக்கு மருத்துவர் பாலியல் தொல்லை. ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோரை ஏவல்துறை காப்பாற்ற முயற்சிப்பதால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே கல்லூரி மாணவியை கர்ப்பமாக்கிய மாணவர் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு. ஸ்டாலின் ஆட்சியில் சமூக நலத்துறை தூங்கிக் கொண்டிருப்பதால் குழந்தை திருமணங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தேனியில் குழந்தை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய அவரது கணவர் மற்றும் உடந்தையாக இருந்த இரு வீட்டாரின் குடும்பத்தினர் மீது போக்சோ சட்டம் பாய்ந்தது. ஸ்டாலின் ஆட்சியில் சமூக நலத்துறையின் நடவடிக்கையின்மையால் குழந்தை திருமணங்கள் அதிகரித்து வரும் அவலம். நேற்று ஒரே நாளில் ஈரோடு, ஹோசூர், தருமபுரி, விழுப்புரம் என பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 6 கல்லூரி மாணவிகள் மாயமாகி இருப்பதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கும் நிலையில் பெற்றோர்கள் கலக்கம்.
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவிலில் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அடித்து கொலை செய்யப்பட்ட கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் நடைபெறாத நாளே இல்லை என்கின்ற அளவில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அவலம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கோவில் திருவிழாவில் முன்னாள் இராணுவ வீரருக்கு கத்திக்குத்து. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை செயலிழந்து இருப்பதால் கொலைகள் சர்வசாதாரணமாக நடப்பதாக மக்கள் விமர்சனம். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே பெண் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பதால் மக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் கொலை நடக்காத நாள் என்று ஒன்று இல்லவே இல்லை என மக்கள் காட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் முன்விரோதம் காரணமாக உடன் பயிலும் மாணவனை கத்தியால் குத்திய மாணவனால் பரபரப்பு. திறனற்ற திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை என்னதான் செய்து கொண்டிருக்கிறது என்று பொதுமக்கள் கேள்வி. கோவை குனியமுத்தூரில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த 5 கிலோ 900 கிராம் சிக்கியது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வக்கில்லாத விடியா ஸ்டாலின் ஆட்சி அவர்களை போதையில் ஆழ்த்தி வாழ்க்கையை சீரழித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பெங்களூருவில் இருந்து சேலத்திற்கு வேனில் கடத்தி வரப்பட்ட 611 கிலோ குட்கா பிடிபட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் போதைப்பொருள் கடத்தல் சம்பவம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை துடியலூரில் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உயர்ரக குஷ் வகை கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்களை சீரழிக்கும் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் வேதனை. தூத்துக்குடி அம்பேத்கர் நகர் பகுதியில் 8 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்களின் எதிர்காலம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களால் சீரழிவதாக மக்கள் வேதனை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 15 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலின் அரசு போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறியதால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிவதாக மக்கள் வேதனை. திருப்பூரில் போலி ஆதார் அட்டையை பயன்படுத்தி சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தினர் 26 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை மீது பயம் இல்லாததால் சட்டவிரோதமாக வங்கதேசத்தினர் குடியேறி வருவதாக குற்றச்சாட்டு. கோவையில் வடமாநில இளைஞர்களை கடத்திச் சென்று பணம் பறித்த ஆட்டோ டிரைவர்கள் 3 பேர் பிடிபட்டனர். மக்கள் நலனில் அக்கறை இல்லாத விடியா அரசால் ஆட்டோ டிரைவர்கள் கூட கடத்தலில் இறங்கிவிட்டதாக குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் 600 ஹெக்டேர் நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு இருப்பது திமுக 4 ஆண்டு ஆட்சியின் பிரம்மாண்ட சாதனை. நானும் விவசாயிதான் என்று மேடையில் தம்பட்டம் அடிக்கும் ஸ்டாலினின் விவசாய நட்பு முகம் ஒரு போலி பிரச்சார முகம் என விவசாயிகள் விமர்சனம். தென்காசி மாவட்டத்தில் உள்ள 4 அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவிற்காக கீரை வாங்கியதில் பெருமளவு ஊழல். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளில் உணவு தயாரிக்க பயன்படுத்தப்படும் கீரையின் கொள்முதல் செயல்பாட்டில் கூட முறைகேடுகள் நடக்கும் அவலம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து நிற்காமல் வேகமாக சென்றதால் பள்ளி மாணவ மாணவிகள் அவதி. கிராமப்புற மாணவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் பள்ளி கல்வித்துறையை முறையாக கற்க முடியாத அளவுக்கு விடியா திமுக அரசு அலட்சியம் காட்டி வருவதாக பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. தோல்வியை தழுவ காத்திருக்கும் திமுக கூட்டணியில் 15 தொகுதிகள் கேட்டு ஸ்டாலினுக்கு நெருக்கடி கொடுக்கும் திருமாவளவன். 6 தொகுதிகள் போதாது என பொதுவெளியில் பேசி வரும் நிலையில் மற்ற கூட்டணி கட்சிகளும் அதிக இடம் கேட்டு அடம் பிடிப்பதாகவும் கூட்டணியில் விரிசல் விழ தொடங்கி இருப்பதாகவும் தகவல். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே கந்துவட்டி கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஓட்டுநர் தற்கொலைக்கு முயன்றதால் அதிர்ச்சி.
ஸ்டாலின் ஆட்சியில் ரவுடிகளின் ராஜ்யம் நடப்பதால் கந்துவட்டி கும்பலின் அட்டூழியம் அதிகரித்திருப்பதாக மக்கள் விமர்சனம். குறைந்தபட்ச ஊதிய நிர்ணயம், பணி நிரந்தரம், பொதுத்துறை நிறுவனத்தை தனியார் மயமாக்குவதை தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து டாஸ்மாக் ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டம். டாஸ்மாகை பயன்படுத்தி கல்லா கட்டி வரும் ஸ்டாலின் அரசை கண்டித்து ஜூலை 9ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என டாஸ்மாக் பணியாளர் நலச்சங்கம் அறிவிப்பு. கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் தொழில்துறை வளர்ச்சியில் தமிழகம் பின்தங்கி இருப்பதை ஒப்புக்கொண்ட அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன். அமைச்சரவையில் இருப்பவரே ஒப்புக்கொள்ளும்படி அவல ஆட்சி நடத்தி வரும் ஸ்டாலின் தமிழகத்தை சீரழித்திருப்பதாக மக்கள் வேதனை. உள்ளூர் விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக தமிழக மாம்பழங்களுக்கு தடை விதித்து தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது ஆந்திர அரசு. இந்தியாவையே காப்பாற்ற பிறந்தவன் என கூச்சமின்றி விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் தமிழக விவசாயிகளை காப்பாற்ற ஏதேனும் நடவடிக்கை எடுப்பாரா என வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கேள்வி. கோவை மாவட்டம் ஆனைமலை பேரூராட்சியில் கழிப்பிட வசதி உட்பட எந்தவொரு அடிப்படை வசதியும் செய்து தரப்படவில்லை என கூறி திமுக பெண் கவுன்சிலர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. உள்ளாட்சியில் நல்லாட்சி என நாவினிக்க பேசி வாக்கு கேட்ட ஸ்டாலின் சொந்த கட்சிக்காரர்களே தர்ணா போராட்டம் செய்யும் அளவிற்கு மோசமாக நிர்வாகம் செய்து கொண்டிருப்பதாக மக்கள் விமர்சனம். கரூரில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி பென்சில் தமிழரசன் என்பவரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்ததாக தகவல். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலையில் அதை மடைமாற்ற போலீசார் நடத்தும் துப்பாக்கிச் சூடுகளால் எந்த பயனும் இல்லை என மக்கள் காட்டம். ரவுடிகளே இல்லை என ஸ்டாலின் மாடல் காவல்துறையும் முதல்வரும் சொல்லி வந்த நிலையில் சென்னையில் 5 ரவுடிகள் பிடிபட்டதும் கரூரில் ரவுடி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதும் விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது. இவர்களெல்லாம் நேற்றுதான் ரவுடிகள் ஆனார்களா? தமிழகத்தில் ரவுடிகள் ராஜ்யம் நடப்பதை ஆரம்பத்திலேயே ஸ்டாலின் அரசு கிள்ளி எறியாதது ஏன் என மக்கள் கேள்வி. ஆன்லைன் மோசடிகள் மூலம் கடந்த 5 மாதத்தில் சென்னையில் மட்டும் 4357 பேரிடம் ரூபாய் 218 கோடி ரூபாய் பணம் மோசடி செய்யப்பட்டிருப்பதாக சென்னை பெருநகர காவல்துறை தகவல். பொதுமக்களின் உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக ஸ்டாலின் அரசு செயல்படுவதற்கு காவல்துறையின் இந்த அறிக்கையே சாட்சி என மக்கள் வேதனை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தனியார் மருத்துவமனையில் இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலில் 2 படுகாயம். அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் ஸ்டாலின் ஆட்சியில் அமைதி இழந்து தவிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை விமான நிலையத்தில் கடத்தி வரப்பட்ட ரூபாய் 2 கோடி மதிப்புள்ள தங்கம் பிடிபட்டது. தமிழகத்தில் நாளுக்கு நாள் கடத்தல் சம்பவங்கள் அதிகரிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் களை கட்டிய திருக்கல்யாண வைபவம். பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மனமுருக வழிபாடு. ஏர் இந்தியா நிறுவனம் தமிழகத்தில் இருந்து இயக்கப்படும் சர்வதேச விமான சேவைகளை குறைத்து வருவதாக பயணிகள் இடையே குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகத்தை புறக்கணிக்கும் நோக்கில் செயல்படும் இந்த முடிவை எதிர்த்து ஸ்டாலின் அரசு குரல் கொடுக்குமா என தமிழக மக்கள் கேள்வி. பள்ளிக் கல்வித்துறையில் குஜராத், பஞ்சாப் மாநிலங்களில் முதல் இடங்களில் உள்ள நிலையில் தமிழகம் மிகவும் பின்தங்கி உள்ளதாக மத்திய கல்வித்துறை அமைச்சகம் அறிவிப்பு. மாவட்ட அளவில் மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தை ஆய்வு செய்ததில் 2ஆம் நிலையில் உள்ள கேரளா, ஹரியானா, மகாராஷ்டிரா மாநிலங்களை விடவும் திராவிட மாடல் அரசு பின்தங்கி இருப்பதாக தகவல்.
தரமற்ற விதை உரங்கள் விற்பனை செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய வேளாண்மைத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் எச்சரிக்கை. விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு உதவும் வகையில் வேளாண்மை சட்டங்களை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். வீராங்கனைகள் மட்டுமே பங்கேற்கும் பெர்லின் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ரைபகினா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேற்றம். ஒற்றையர் பிரிவில் 6-3, 7-6 என்ற செட் கணக்கில் ஆஸ்லின் க்ரூகரை வீழ்த்தினார். தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபுவின் 29வது படத்திற்காக 50 கோடி ரூபாயில் பிரம்மாண்டமான காசிநகர் உருவாக்கம். இந்திய திரையுலகில் முதல் முறையாக அதிக செலவில் இயக்குனர் ராஜமௌலி செட் அமைப்பதாக தகவல். மகாராஜா திரைப்படத்தின் பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு நடிகர் விஜய் சேதுபதியும் இயக்குனர் நிதிலனும் மீண்டும் இணைய உள்ளதாக தகவல். 200 கோடி ரூபாய் வசூலை வாரி சுருட்டியதால் மீண்டும் ஒரு வெற்றி படத்தை உருவாக்க இருவரும் முடிவு.